அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பழ ஈ தாக்கம், ஃப்ரூட் ஃப்ளை, அதோட தாக்கம். அது என்ன செய்யும்? ஒரு காயை எந்த ஒரு இப்போ கொய்யாவோ பப்பாளியோ மாவோ எதை எடுத்திங்கனாலும் ஒரு இடத்துல கருப்பாக இருக்கும். அதை வெட்டி பார்த்திங்கன்னா உள்ளே புழு இருக்கும், உள்ளே ஒன்றுமே இருக்காது, அப்படி போயிடும். அப்படி ஒரு அமைப்பு வருதுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பூச்சி உட்காந்து முட்டை போட்டு அந்த முட்டை பொரிஞ்சு தோல் வழியாக உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடியதை சாப்பிட்டு வாழுதுன்னு அர்த்தம். அதோட எச்சத்தை வச்சு பின்னாடி அடைச்சிரும், அந்த ஓட்டையை, உள்ளே போன ஓட்டையை அடைச்சிரும், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு பேர் தான் பழ ஈ தாக்கம். இந்த பழ ஈ தாக்கம் எது எதுலலாம் வரும்? எல்லா விதமான பழங்கள்லேயும் வரும், எல்லா விதமான காய்கள்லேயும் வரும். அது வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன? ஒரு பயிரை திடம் இல்லாமல் நம்ம வளர்க்குறப்ப அதோடைய மேலே நான் முட்டை போட்டு அது பொரிஞ்சு உள்ளே போகுங்கிற எண்ணத்தை அந்த பூச்சிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு மென்மையாக நம்ம வளர்த்தோம்னா இந்த தொல்லை வரும். அப்போ அது வராமல் இருக்கணும்னா முக்கியமாக கொய்யால, எந்த கொய்யாலாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோ ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் பறித்து உள்ளே போட்டுடணும். கீழே விழுந்த கொய்யாவெல்லாம் சேகரிச்சிடணும். பாதிக்கப்பட்ட இலைகளெல்லாம் வெட்டி எடுத்து அதை அப்புறப்படுத்திடணும். இல்லை அப்படின்னா செடியிலேருந்து ஒரு 3 அடி தள்ளி அங்கே தான் இந்த இலைகளை போடணும். இந்த பாதிக்கப்பட்டதெல்லாம் அப்புறப்படுத்திடணும். இதுதான் நீங்கள் அடிப்படையில் பண்ண வேண்டியது. அடுத்து என்ன பண்ணணும்? பொதுவாகவே 3 மாதத்துக்கு கூடவா ஒரு மரத்துக்கு 1 கிலோ சாம்பல் வைக்கணும், சுண்ணாம்பு 100 கிராம் வைக்கணும். இது ரெண்டும் கீழே வச்சு மூடி தண்ணி கொடுக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அடுத்த முக்கியமானது, பயிர்களுக்கு நம்ம சத்துக்கள் கொடுக்கறதுக்காக கீழே நம்ம எப்படி சுண்ணாம்பு வைக்கிறோமோ சாம்பல் வைக்கிறோமோ மற்ற இடுபொருள்கள் எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி மேலே தெளிக்கணும். தெளிக்கிறதுல ரொம்ப முக்கியமானது 5 இலை கஷாயம் இருக்குங்க. 5 இலைகளை கரைச்சி நம்ம பண்ணக்கூடிய திரவத்தை மேலே தெளிக்கலாம். அதில் முக்கியமாக இந்த மாதிரி வெயில் காலத்தில் நம்ம தெளிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆடாதொடான்னு ஒரு இலை இருக்குங்க. அது பார்த்தா பச்சை கலரில் நீளமாக இருக்கும். அந்த இலைகளை நம்ம உதாரணத்துக்கு ஒரு 20 லிட்டர் தண்ணி அப்படின்னா 20 லிட்டரு, அதாவது 20 லிட்டர் கோமியம் கிடைக்கிது அப்படின்னா அந்த 20 லிட்டர் கோமியத்தில் இந்த இலைகளை சின்ன சின்னதாக பிச்சு உள்ளே போட்டு ஊற வைக்கணுங்க. அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, 10 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து அடித்தோம்னா கொய்யாவில் அது என்ன பண்ணும்? அது இலைகளாக இருக்கட்டும் கொய்யாவாக இருக்கட்டும், அதாவதுங்க டைல்ஸில் மேலே பார்த்தா ஒரு கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அதுதான் சிலிக்கா அப்படிங்கிற மண் தூளுங்க. அது அந்த சிலிக்காங்கிற பொருள் அதிகமாக இருக்கிற பொருள் இந்த ஆடாதோட. அப்போ இந்த இலையோட கரைசலை நீங்கள் பயிர் மேலே தெளிக்கிறப்ப பயிரோட உடம்புல அது ஒரு கோட்டிங்காக மாறிடும். அப்படி கோட்டிங்காக மாறிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அது மாறிடுச்சுன்னா எந்த ஒரு பூச்சியால் கடிக்க முடியாது. காற்றில் வரக்கூடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் அது மேலே படாது. இதை பண்ணலாம். ரெண்டாவது, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அல்லது பெவேரியா பேசியானா 2 உயிரியல் திரவம் இருக்குது. இந்த திரவங்களை என்ன பண்ணலாம்னா 100 லிட்டருக்கு ஒவ்வொரு லிட்ரு அல்லது ஏதோ ஒன்று 1 லிட்ரு அப்படி கலந்துட்டு 1 லிட்டர் அல்லது 2 கிலோ அப்படி கலந்துட்டு அது கூட 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது 1 லிட்டர் மீனமெல்லாம் கலந்துடலாம். இந்த அமைப்பை ஒரு நாள் கழித்து பயிர்களில் தெளிக்கணுங்க. எப்பெல்லாம் தெளிக்கணும்? 15 நாளுக்கு ஒரு முறை தெளிக்கணும். ஒரு தடவை அடித்து எனக்கு புழு சாகலைன்னா நீங்கள் வாங்கின கம்பெனி பொருளை மாற்றணும். கண்டிப்பாக ஒரு நாள் ஊற வச்சு அடிக்கணும். சாயந்தர நேரமாக அடித்தா நல்லது. வெயில் நேரத்தில் அடிக்கிறோட சாயந்தர நேரமாக அடித்தா நல்லது. கொஞ்சம் இலையோட முன்னும் பின்னும் படுற மாதிரி அடிக்கணும். எனக்கு ஒரு ஏக்கருக்கு அடிக்க 10 லிட்டர் டேங்கு 10 டேங்க் அப்படின்னா 100 லிட்ரு. 100 லிட்டரு பத்தலைங்க, பத்த மாட்டேங்குது அப்படின்னா 150 லிட்டரில் கூட 1 லிட்டர் கலந்துக்கங்க. அதை நீங்கள் முன்ன பின்ன படுற மாதிரி தெளிங்க. 12 நாளைக்கு ஒரு முறை அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கணும். ஒரு ஏக்கருக்கு 200 ரூபாய் தான் செலவு வரும். இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், எல்லா விதமான ரோடுகள்லையும் 2 பக்கமும்
வாகனத்தில் போகிறவங்களுக்காக விற்பனை பண்ணுறதுல இருக்க முக்கியமான பழம் கொய்யா. அதை நம்ம சிறப்பாக வளர்க்குறப்ப அதிகமான லாபம் வரும். செஞ்சு பார்க்குறீங்களா? சந்தேகம் இருந்தால் கீழே நம்பரில் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.